அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் திகதி திங்கட்கிழமை. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற யூடியூப் சேனலூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு தெரியும், வழமையாக நாங்கள் இந்த யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திக்க வரும் போது உங்களுக்கான நற்செய்திகளோடு தான் வருவோம். உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நற்செய்திகளோடு தான் வருவோம். ஆனால் இன்றைய தினத்தில் வழமைக்கு மாறாக ஒரு சோகமான கவலைக்குரிய ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இன்றைய நாளை எடுத்துக்கொண்டால் இன்றைய நாளின் பேசு பொருளாக மாறி இருக்கின்ற ஒரு விடயம் அல்லது விபத்து தான் மீகுட பகுதியில் இடம்பெற்ற அந்த கோர சம்பவம். இந்த சம்பவம் நேற்றைய தினத்தில்தான் அல்லது நேற்று இரவுதான் இடம்பெற்றிருந்தது. வெசாக் பண்டிகையினை முன்னிட்டு அல்லது வெசாக் வாரத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் வெசாக் வலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் பல பிரதேசங்களில் தோரணைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல வெசாக் வலயங்கள் அமைக்கப்பட்டு வெசாக் கூடுகள் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போலதான் நாடளாவிய ரீதியில் தன்சல் நிகழ்வுகள் அல்லது அன்னதான நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே பௌத்த மக்களின் வழிபாடுகளில் ஒரு அம்சமாக இந்த வெசாக் வலயங்களையும் அதே போல இந்த தன்சல் நிகழ்வுகளையும் நாங்கள் குறிப்பிடலாம். அன்னதான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது போலவே அவற்றில் கலந்து கொண்டு உணவு அருந்துவதையும் பௌத்த மக்கள் ஒரு புண்ணிய காரியமாக, வழிபாட்டின் ஒரு அங்கமாக அவர்கள் கருதுகிறார்கள். எனவே தங்களுடைய பிரதேசத்தில் போலவே ஏனைய பிரதேசங்களுக்கும் வெளி இடங்களுக்கும் குடும்பத்தினருடன் நண்பர்களோடு போய் வழிபடுவது வழக்கம். தன்சல் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது வழக்கம். இப்படியான ஒரு தன்சல் நிகழ்வு மீகுட பகுதியில் நேற்று இரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதிலும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்விலே உணவு அருந்துவதற்காக காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவிசாவெல்ல பிரதேசத்திலிருந்து பயணித்தோரு கேப்ரக வாகனம் இவ்வாறு தன்சல் அருந்துவதற்காக வரிசையில் காத்து கொண்டிருந்த மக்கள் மீது மோதி தப்பி சென்றிருக்கிறார். அவர் வாகனத்தை நிறுத்தாமல் தப்பி சென்றிருக்கிறார். பிறகு பிரதேச மக்கள் அவரை மடக்கி பிடித்து அவரை தாக்கியதாகவும் அதற்கு பிறகு அவரை போலீசாரிடம் ஒப்படைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இந்த விபத்திலே கிட்டத்தட்ட 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் 3 பெண்களும் 3 ஆண்களும் அடங்குகிறார்கள். அதிலும் 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியும் கூட துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்திலே இன்னும் 7 பேர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க. அதில் 7 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனும் உள்ளடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் சம்பந்தமாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 15, 32 மற்றும் 56 வயது மதிக்கத்தக்க 3 பெண்களும், அதாவது அந்த சிறுமி உட்பட 3 பெண்களும், 35 மற்றும் 38 வயது மதிக்கத்தக்க 3 ஆண்களும் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களில் பாதுக்க பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களும் அதே போல பிலியந்தல பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதியினரும் கூட துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விபத்தை ஏற்படுத்திய சாரதி அதிக போதையில், குடிபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க. போயாதினம் அதே போல வெசாக் வாரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடந்த ஒரு சில தினங்களை எடுத்துக்கொண்டால் மதுபான விற்பனை முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. மதுபான சாலைகள் பல நாட்களாக மூடப்பட்டிருக்கின்றன. இப்படியான சந்தர்ப்பத்தில் அதே போல நாட்டில் அதிகமான பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் எப்படி மதுபானத்தை அறிந்துவிட்டு அவிசாவளையிலிருந்து மீகுட வரைக்கும் போலீசாரின் பிடியில் சிக்காமல் வாகனத்தை செலுத்தி வந்தார்? இவருக்கு எங்கிருந்து இந்த மதுபானங்கள் கிடைத்தன என்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இந்த அனைத்து விடயங்கள் குறித்தும் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஹோமாகம போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே நாட்டுல பொதுமக்கள் அதிகப்படியாக வெளியில் நடமாடும் ஒரு சில தினங்களாக இந்த நாட்கள் புண்ணிய காரியங்கள், நற்காரியங்கள் அதிகமாக இடம்பெறும் ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இருந்தாலும் கூட நாட்டில நிதானத்தை இழந்தவர்கள் இப்படி குடிபோதையில் மதுபானத்தை அறிந்துவிட்டு அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு நடமாடும் நபர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் கடந்த ஒரு சில தினங்களாக விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இது குறித்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகள், பெற்றோர்கள், உங்களுடைய நண்பர்களோடு, உறவினர்களோடு வெளியில் போகும்போது கட்டாயமாக அவதானமா இருங்க. நாங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பான முறையில் பாதையில் சென்றாலும், சரியான திசையில் சென்றாலும்
பாதுகாப்பான முறையில் ஒதுங்கி இருந்தாலும் கூட இப்படியான சாரதிகள் காரணமாக விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே இது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த காணொலியை உங்களுக்காக தந்திருந்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க கருதினா ஸ்கிரீன்ல என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை வந்து நான் பதிவிட்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல உடனுக்குடனான செய்திகளை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும், பார்த்து அறிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிட்டிருக்கிறேன். அதே போல என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தின், இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் லிங்க்களையும் வந்து கீழே பதிவிட்டிருக்கிறேன். அதனூடாக வந்து என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய உடனுக்குடனான பயனுள்ள செய்திகளை வந்து நீங்க நாள்தோறும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக, பயன்பெறக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொளி ஊடாக சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.